நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லையா? நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு எதிரி, அதாவது பிஸ்னஸ் பண்றாப்புல இல்லையா? ஸோ அப்போ பிஸ்னஸில் எதிரிங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னாவே கான்ட்ராக்டு, போட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை தான் காமிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஹீரோ தானே வந்து எல்லா கான்ட்ராக்ட்லேயும் வின் பண்ணுவாங்க, அதையே தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த கான்ட்ராக்டு வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏற்கனவே எதிரி எதிரி கம்பெனி அப்படிங்கிற மாதிரியும், ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அக்கா வீட்டுக்காரரு இங்கேயே வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அதனால் எல்லாருமே சந்தோஷமாக பாயாசம் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது. உடனே ஹீரோ அங்கேருந்து கோவமாக எழுந்திரிச்சு போயிடுறாரு. இங்கே ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது எல்லாமே வீட்டில் சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி பாஸ் ரொம்பவுமே நல்லவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பியை பற்றி ஹீரோயின் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நவீன் வராப்புல. நவீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பண்ணுறாப்புல. ஸோ நவீன் வேறையா ஒன் சைடாக நம்ம ஹீரோயினை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ இது அப்புறமா தான் பெரிய பிரச்சனையாக முடிய போகுது. ஸோ இங்கே ஆஃபீஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வருது, கொரியர் வருதாட்டுக்கு. ஸோ ஹீரோ இல்லை இல்லையா? ஹீரோயின்கிட்ட கொடுத்து உள்ளார வைக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு நம்ம ஹீரோ ரூமில் போய் உள்ளார வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு வர்றது இல்லையா? அங்கே இருக்கிற ஹீரோவோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு ரொமான்டிக்கான கவிதை இருக்குது. அதை படிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ இதோட இன்னைய எபிசோடை முடிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.